வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரதுண்டம் தன்னோதந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனிபேச்சராக கேதவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்கரங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய ஸ்வாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவண பவாய் நமக. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம்னா, கும்ப ராசிக்கு 2024 ஆகஸ்ட் மாதத்தினோட பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத ஜெனரலாக பார்க்க போறோம். ஓகேங்களா? உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல யோகமான திசைகள் நடந்ததுன்னா நான் சொல்ற பலன்கள் அப்படியே ரெட்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஒரு பேடான திசாபுத்திகள் நடந்ததுன்னா கொஞ்சம் பலன்கள் கம்மியாக நடக்கும். அதுக்குண்டான வழிபாடுகள் நான் சொல்கிறேன். அந்த வழிபாடுகள் நீங்கள் மேற்கொள்ளும் போது பலன்கள் அற்புதமாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்மில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தோன்னா கும்பராசிக்கு என்ன இந்த மாதனோட கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறார். குரு பகவான் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாதத்தினோட கிரக சஞ்சாரம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி, மாதக்கொள்களோட கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேங்களா, மாதக்கொள்களோட கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பார்த்தோம்னா 26ஆம் தேதி இன்னைக்கு 7:33 பார்த்தோம்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பார்த்தோம் சூரிய பகவான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு 17ஆம் தேதி, இங்கிலீஷ் 17ஆம் தேதி இன்னைக்கு அவர் பார்த்தோம்னா கடகத்திலிருந்து சொந்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பார்த்தா சுக்கிர பகவான் பார்த்தோம்னா 26ஆம் தேதி காலையில் 11:30 அவர் பார்த்தோம்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னியா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினோட மாதக்கொள்களோட கிரக பயிற்சி. இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருந்தார்னா நல்ல அற்புதமான பலாபலன்கள் நடக்கும், நன்மைகள் அதிகமாக. உங்கள் ராசிநாதன்ங்கிறதுனால உங்களுக்கு எடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? உங்கள் ராசிநாதன் ராசியில் இருக்கிறதுனால 7 சனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு எடுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? பெரிய விரயங்கள் வராத அளவுக்கு அவர் காப்பாற்றுவார். அதே மாதிரி விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குரு பார்வை பெற்ற நல்லது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விரயங்கள் 2 கூடிய குரு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல அமர்ந்து அவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்புறம் விரயங்கள் எல்லாம் கட்டுக்குள்ளேயே வந்துடும். விரயங்கள் எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள சுப விரயங்களாக அது மாறிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களை பொறுத்து உங்களுக்கு பணவரவும் இருக்கும், சுப விரயங்களாக நல்ல செலவுகளாகவும் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வக்ரகதியில் இருக்கும்போது சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் நல்ல புஷில் இருக்கிறாரா சுய ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மட்டும் இருக்கும். அதுக்கு நம்ம சனீஸ்வர பகவான் வழிபாடுகளை வச்சுக்கிறது ஒரு அற்புதமான பலாபலன்களை நம்மளுக்கு தரும். அது லாஸ்ட்டாக என்னென்ன பரிகாரங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வீடியோ முடிவில் நான் சொல்கிறேன், அப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் பார்த்தோம்னா ராகு 8ல் கேது இருக்காங்க. குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேங்களா? அதனால குடும்ப வழியில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்ப வழியில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலஸ்திரி போகிறது, ராகு கேது பரிகார பூஜை செய்கிறது. ஓகேங்களா? அப்புறம் திருநாகேஸ்வரம் சர்வ கோயில்கள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு பரிகார பூஜைகள் செய்கிறது ஒரு அற்புதமான பலாபலன்களை தரும். ஓகேங்களா? இப்போ தொழில் உத்தியோகம் பார்க்குறவங்க, தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 10 கூடிய செவ்வாய் பார்த்தோம்னா அவர் 4ஆம் இடத்துல குருவோட சேர்ந்துருக்கிறார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் 10ஆம் இடத்தையே பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல இருந்து அவர் 10ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அதனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? தொழிலையும் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வரப்போறதில்லை. 27ஆம் தேதி வரையில் அவருடைய பார்வை, குரு பார்வையும் செவ்வாயோட பார்வையும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது நல்ல முறையில் இந்த மாதம் ஃபுல்லாக சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்கு. தொழிலையும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் அவர் நல்ல பொசிஷனில் குருவோட சேர்ந்து குருமங்கல யோகத்தின் அடிப்படையில் அற்புதமாக இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை.
அப்புறம் பார்த்தோம்னா 9 கூடிய சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால நல்ல தேஜஸ் ஏற்படும், நல்ல ஒரு தன்மை ஏற்படும். சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். அது வந்து 26ஆம் தேதி வரை நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக போகுது. லைஃப்பில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்குள்ளே போகுது. கணவன் மனைவிக்குள்ள இதில் மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதை மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேதுங்கும் போது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவு கூட குரு பார்க்குறாரு. ஓகேங்களா? 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இவர் வந்து ராகு வந்து தனிச்சு நிற்கிறாங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்த போதிலும் ஒரு சிம்பிளா ஒரு பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. துர்க்கை வழிபாடு வச்சுக்கிறது அல்லது டைம் இருந்தால் காலஸ்தலி போயிட்டு வர்றது. ஓகேங்களா? இதை வந்து ஆகஸ்ட் மாதத்துல இதை நீங்கள் ராகு வழிபாடு துர்க்கை வழிபாடு வச்சுட்டீங்கனாலே போகுது. அப்படியே ஸ்மூத்தாக போய்க்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா 26ஆம் தேதிக்கு மேலே பாக்கியாதிபதி வந்து பார்த்தோம்னா அவர் வந்து கேதுவோட வந்து சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா? இந்த இடையில வந்து இந்த கேப்ல வந்து பார்த்தோம்னா 17ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரையிலும் பார்த்தோம்னா இன்னும் ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது. ஓகேங்களா? 7 கூடவன் 7ஆம் இடத்துலயே ஆட்சி வருகிறாங்க. இங்க வந்து உங்க ராசிக்கு வந்து சனி குரு சூரியனும் சனி உங்க ராசியை பார்த்தாலும் கூட 7 கூடவன் அங்க ஆட்சி பலம் பெறாரு. வக்ரசனியா தான் இருக்கிறார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அப்புறம் 9 கூடவன் பாக்கியாதிபதி வந்து பார்த்தோம்னா அவரோட சேர்ந்து நிற்கிறார். 7 கூடவனோட போய் சேர்ந்து சகல பாக்கியம் மனைவி வெளியில் கூட நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ மனைவி வெளியில நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது கூட அது வந்து சூரியன் வந்து 17ஆம் தேதிக்கு மேலே அவர் மாறும்போது அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு அற்புதமான பலாபலன்களை கொடுக்க வல்லது. ஓகேங்களா? அதனால 17ஆம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஓகேங்களா? 7 கூடன்னு அங்கே வந்து பலமாகிறார். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற அந்த ஒரு மாதமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சண்டை சச்சரவு வர்றது, உடல் பிரச்சனைகள், மருத்துவ செலவு, இதெல்லாம் கூட 17ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு தீர்வு ஏற்படும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய குடும்பஸ்தான கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாம் கூட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு டைம் தான், ஒரு நல்ல டைம் தான் 17ஆம் தேதிக்கு மேலே. ஓகேங்களா? நல்ல ஒரு அற்புதம். 7 குறைவும் 9 குறைவும் சேர்ந்து அமர்றது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து திருமண வயதில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா திருமண வயதில் இருக்கிறவங்க காலத்தில் போய் ராகு கேது பரிகாரம் பூஜை சிம்பிளாக செஞ்சுக்கிறது நல்லது. உங்க ஜாதகத்தில் வந்து சுய ஜாதகத்தில் வந்து ராகு கேது தோஷம் இல்லாமல் இருந்துச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்க சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்ததுன்ட்டா அந்த தோஷத்தினோட வீரியம் கொஞ்சம் கடுமையாகும் ஆகஸ்ட் மாதத்தில் கூட. ஓகேங்களா? அதனால நீங்க வந்து ராகு கேது தோஷம் உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகார பூஜைகள் செஞ்சு காலஸ்திரி போறது, திருநாகேஸ்வரம் போறது, ஓகேங்களா, கீழ்பரம்பலம் போறது, சர்ப கோயில்கள் எங்கெங்க இருக்கு அங்கெல்லாம் போயிட்டு வழிபாடுகள் வச்சுட்டீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேக்சிமம் பார்த்தோம்னா ஒரு 70% இந்த மாதம் வந்து நல்லது நடக்கும். கும்பராசிக்கு வந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா? அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படியே ஸ்மூத்தாக நல்ல முறையில் போயிட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.